நான் தான் பாஸ். நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப் போட்ட அதிரடி முட்டுக்கட்டை. ட்ரம்ப் எச்சரிக்கையை தூக்கி எறிந்த இஸ்ரேல். லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் வெறித்தனமான தாக்குதல். போர் என்று நாம் சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய நாடுகளாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் ஆகியவைதான் இருக்கு. அந்த வகையில எவ்வளவுதான் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது இருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி மீண்டும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வெறித்தனமான தாக்குதலை தொடங்கியிருக்கு. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் நேரடியாக வலியுறுத்தி இருந்த நிலையிலும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதனால நெதன்யாகு மீது ட்ரம்ப் படு கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆகவே அடுத்ததாக ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? தற்பொழுது ஈரான், இஸ்ரேல் நாடுகள்ல தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய போர் பதற்றம் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய போர் தாக்கத்தினால் தற்பொழுது செங்கடல்ல உச்சகட்ட போர் பதற்றம் அதிகரித்திருக்கு. போர் நிறுத்தம் எனில் அதை அனைத்து நாடுகளும் மதிக்க வேண்டும். ஆனால் இங்கு நான் தான் எல்லாமே, என்ன மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி பெய்ரூட் மீது அட்டாக் செய்தது இஸ்ரேல். லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான் ஈரானோட முக்கியமான டிமாண்ட். ஆனால் இதை மதிக்காமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த பதிலுக்கு ஈரான் உள்ளே வர துணைக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் களத்துல இறங்கியிருக்கின்றனர். செங்கடல்ல இஸ்ரேலிய கப்பல் போக்குவரத்திற்கு முழுமையான தடையை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று ஹவுதி ஆயுத படையினர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இஸ்ரேலின் முக்கிய இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாகவும் அவை துல்லியமாக இலக்குகளை தாக்கியதாகவும் அவர்கள் கூறியிருக்காங்க. இதனால செங்கடல் பகுதியில உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகிறது. இதற்கிடையில ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை அடையாளம் கொண்டுள்ளதாகவும் அதை இடைமறிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்கையில மற்றொரு முக்கிய நிகழ்வாக இஸ்ரேல் மீது ஈரான் இரண்டாவது கட்ட ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனால இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்து வருகின்றன. மேலும் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும். எனவே ஈரானுக்கு எதிரான இந்த ராணுவ நடவடிக்கை பல நாட்கள் நீடிக்கக்கூடும் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் நேரடியாக வலியுறுத்தி இருந்த நிலையிலும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் தாக்குதலால் ஈரானில் பல நகரங்கள்ல வெடிசத்தமும் கேட்கிறது. தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் அருகே என பல இடங்கள்ல தொடர் வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து நேற்று இரவு ஈரான் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவியுள்ளது. மேலும் இஸ்பஹான் மற்றும் தப்ரிஸ் நகரங்களிலும் தாக்குதல்கள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மோதலால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சர்வதேச சந்தையில விற்கப்படக்கூடிய கச்சா எண்ணெயோட விலை பீப்பாய்க்கு $2க்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு. இந்த தாக்குதலால் அமெரிக்கா, ஈரான் இடையே நடைபெற்று வரக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தைகளும் திட்டமிட்டபடி சுமூக முடிவை எட்டுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில லெபனானில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். கடந்த வாரம் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ட்ரம்ப் கடுமையாக கண்டித்ததாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தி இருப்பது ட்ரம்பிற்கு கடும் கோபத்தை உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.